அடேங்கப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க 2 இன் 1 சைட் டிஷ் எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சூடான தோசைக்கல்ல அரைக்கப்பளவுக்கு தயிர் ஊற்றி ஒரு 5-6 பச்சை மிளகா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அந்த தயிர்லேயே நல்லா சுண்ட வத்த வேக விட்டு எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ அதே தோசைக்கல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வைங்க. 2 நிமிஷத்துலேயே தக்காளி வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சை மிளகா முந்திரியோட ஆற வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி இதில் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ அதே ரெசிப்பியை ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 100 கிராம் பன்னீரை பொடிசாக சேர்த்து அந்த மசாலாவில் கலந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த கிரேவியை இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா கமகமன் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே தாறுமாறான சுவையில் சூப்பராக இருக்கும்.